ஒரு வீக் டே வந்து மாலுக்கு போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த மாரி நண்டூஸ் ஃப்ளேம் கிரில்டு பெரி பெரி சிக்கன் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ட பார்த்தேன். ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா, இது சவுத் ஆஃப்ரிக்கால மிக ஃபேமஸான ஒரு கடை. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு நெறைய அவுட்லெட் இருக்குது. இது என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். நாங்க வந்த பர்ப்பஸ் வேற. சரி ஓகே. இந்த மாரி ஒரு கடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து மெனுவெல்லாம் பார்த்தா, இங்கே மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ளேவர் மட்டும்தான். 4, 5 ஐட்டம் தான் இருக்கும் சிக்கன். அப்புறம் வந்து சைடு இருக்கும். இது நம்ம வந்து இந்த கிரில் பண்ணி சிக்கன் கிரில் பண்ணுறது ஃபுல்லு, ஹாஃப் தந்தூரி சொல்லுவாங்கள்ல அந்த மாரி. ப்ளஸ் வந்து கார்னிவல்ம்பாங்க. ஹேங்கிங் சிக்கன் வந்துட்டு ஒன்று இருக்கும். அதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ அப்புறம் வெஜிடேரியனுக்குன்னே தனி ஒரு ஏரியா இருக்கும். அப்புறம் பர்கர் இருக்கும், சாலட் இருக்கும். இதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட்டில் வந்து சில ட்ரிங்க்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி மாரி கேக்கில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இருந்தது. சரி பார்த்துட்டு சரி ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த ஹோட்டலை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட தான் நான் இங்கே வந்தேன். நண்டு ரொம்ப ஃபேமஸான சவுத் ஆஃப்ரிக்கன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இருக்கிற அந்த பெரி பெரி சாஸோட அந்த சிக்கன் தான் இங்கே பயங்கர ஃபேமஸ். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த அவங்க இருக்கிற கிச்சன். எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த ஹேங்கிங் சிக்கன் சொல்லுவாங்க. நம்ம தந்தூரி மாதிரி இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கிச்சன். சிக்கனெல்லாம் படுத்து கிடக்குது. ஒரு எண்ணெயெல்லாம் விட்டு கிரில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிக்காஸ் வந்து அந்த சைடு நம்ம ஜென்ரலாக டிக்கா சாப்பிடாது. அந்த ஹேங்கிங்கில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தந்தூரி அப்புறம் வந்து சிக்கன் டிக்கா மாதிரி தான் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா உட்காந்து வழக்கம் போல் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஏங்க நண்டூஸ்னால் நான் நினச்சேன் நண்டு லுங்கி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க நண்டூஸ் ரெஸ்டாரண்ட் நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன் அப்படின்னாரு. இல்லைப்பா இது வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. நான் அமெரிக்காலலாம் போகும்போது பார்த்துருக்கேன். எல்லா கண்ட்ரிலையுமே இந்த ரெஸ்டாரண்ட் இந்த பர்டிகுலர் டிஷ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பெரி பெரி சாஸ் வச்சு ரொம்ப ஹாட்டாக ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு நண்டு அப்படின்னாலே லுங்கி தான் நாங்கள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அது போக மற்ற அரட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு பிளேட்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன போய் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ப்ரெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தா அவ்வளோ க்ரௌட். நாங்கள் போனதே ஒரு வீக் டேயில் நைட்டு தான். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு. ஸோ கார்லிக் ப்ரெட் ஆர்டர் பண்ணோம். உடனே சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஜென்ரலாக கார்லிக் ப்ரெட் அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக அட்டகாசம். அப்புறம் பட்டர் வாங்கி அதை வழக்கம் போல் தடவி மடித்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது வரதுக்கு கொஞ்சம் 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இம்மீடியட்டாக ப்ரெட்டு கிடைக்கும் சொல்லி ப்ரெட்டை வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறீங்கன்னா, சாஃப்டாக கார்லிக் ஃப்ளேவரோட அந்த பட்டரை போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ பிரமாதம் இருந்தது. இவங்க எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டதுக்கு. அப்புறம் ஒரு வெஜிடேரியன் டிஷ் வந்து பன்னீர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் வித் ரைஸ் வித் சாலட் மாதிரி உள்ள இருக்கும். அட்டகாசமாக இருந்தது. நார்மலாக பன்னீர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட இங்கே சவுத் இண்டியன் டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அது. இதுதான் அந்த பெரி பெரி சிக்கன் தொடை. இது நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். இதுதான் வந்து ரூ. 1000. ஒரு சிக்கன் தொடை வந்து இங்கே ரூ. 1000. இதுதான் இங்கே இருக்கிற பியூட்டியே. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ பிரமாதமாக கிரில் பண்ணி ஃப்ளேம் பண்ணி அந்த பெரிய பெரிய சாஸ் போட்டுருக்கும். இது நீங்கள் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக சிக்கன் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள் நான் எப்படி வந்து ஸ்பூனு நைஃபு ஃபோர்க்கை வச்சு நான் எப்படி இதை ஓப்பன் பண்ணுறேன்னு. இது ஒரு பெரிய ஆர்ட்டு தான். நீங்கள் வந்து கையை வச்சு விற்காமல் ஒரு ஃபோர்க்கையும் ஒரு நைஃபையும் வச்சு பண்ணுறது ஒரு பெரிய ஆர்ட்டு. அதை நான் பண்ணி காட்டுறேன். இது ஜென்ரலாக நம்ம இங்கே பண்ண மாட்டோம். இங்கே கையை வச்சு கடிச்சிடுவோம். ஸோ இருந்தாலும் நான் வந்து பழைய ஞாபகத்தில் நமக்கு அந்த ஸ்டைல் வருதான்னு பார்த்தேன். நல்லாவே வந்தது. அட்டகாசமாக கட் பண்ணி எடுத்து காட்டினேன். இதுதான் அந்த சிக்கன் பெரி பெரி ஃப்ளேம்டு சிக்கன் நண்டூஸுடைய சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பெஷல் டிஷ்ஷு. இன்றைக்கி சென்னையில் ஃபினிக்ஸ் மாலில் தான் 2nd ஃப்ளோரில் இது அவைலபிள். அதோடு சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சாலட் கொடுப்பாங்க. இது வந்து கேபேஜோட உள்ள ஒரு சாலடை அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. மற்ற டிஷ் மாதிரி நிறைய குழம்பு ரைஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. நீட்டாக வந்து ப்ரோட்டீன்ஸ் எதாவது ஃபைபர் இந்த மாதிரி தான் வந்து ஒரு காம்பினேஷன் இருந்தது. நான் வந்துருச்சு. இதுதான் ஹேங்கிங் சிக்கன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கார்னிவல். எந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணாலும் அதோடு சேர்த்து ஒரு சைடு, அதாவது இதோட வந்து நாங்கள் வந்து பீன்ஸு அந்த மாதிரி ராஜ்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட சிக்கன் டிக்கா மாதிரி தான் இருக்கும், போன்லெஸ்ஸு. இது வந்து இந்த சாஸும் அந்த ஸ்ட்ரக்சரும் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது.
இது நான் வந்து ஒன்றே எடுத்து சாப்பிட்டேன். நம்ம அந்த பெரிய சிக்கன் தொடை சாப்பிட்டோம் ரூ. 1000. இதுவும் ஒரு ரூ. 1000 நினைக்கிறேன். இந்த கார்னிவல் சிக்கன் டிக்கா வந்து இதுவுமே வந்து ஒரு ₹1000. கொஞ்சம் காஸ்ட்லி தான். நார்மல் ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு ஒரு கீழே ஆங்கிள் மேலே ஆங்கிள் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த டைமுக்குலாம் நான் அந்த தொடையை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு இந்த கார்னிவல் ஹேங்கிங் சிக்கனுக்கு போகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதோடு சேர்த்து தான் அந்த சைடு வந்தது. அந்த சைடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து கேபேஜ் வந்தது. அந்த பக்கம் வந்து எல்லாம் அதுவும் ப்ரோட்டீன் தான். ராஜ்மா அந்த மாதிரி நிறைய டால் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஹேங்கிங்லேருந்து எப்படி ஒன்று ஒன்றா எடுக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக மேலே இது ஆக்சுவலாக இந்த பர்கர் மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு லேயர், கீழே ஒரு லேயர், நடுவில் தான் சிக்கன் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த சாஸு பெரி பெரி சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர்டு சாஸ் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி சிக்கன் தான். இதை அவங்க கம்பைன் பண்ணி ரொம்ப அழகாக காம்பினேஷனோட கொடுக்குறது தான் அங்கே சிறப்பு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது இவ்வளோ தான். நீங்கள் மெயின் டிஷ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் தொடைக்கறி, சிக்கன் டிக்கா அவ்வளோதான். இது சாப்பிட்டு செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. குப்புன்னு தண்ணியை குடித்தேன், ஹாட் வாட்டர் வாங்கி குடித்தேன். இதுக்கு மேலே ஃபுல் சிக்கன் தான், வேறு எதுவுமே நான் ஆர்டர் பண்ணலை. நிறைய இருந்தது. மொத்தமே 4-5 டிஷ்ஷு தான் இந்த நண்டூஸ் ரெஸ்டாரண்ட்டில். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காகவே நீங்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வர போகணும். முடிஞ்ச நாள் கடைசியாக வந்து ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணோம். டெசர்ட் ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னாங்க, என்னெல்லாம் தீர்ந்து போச்சுன்னாங்க. இது என்ன அப்படின்னா டோனட்ஸ் தான். அது டோனட்டை சுற்றி வடை மாதிரி இருக்கும். இது வந்து நீளமாக உள்ள ஒரு டோனட் வித்து சாக்லேட்டு டிப். அது இது வந்து நான் ஜென்ரலாக பெருசாக சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் இன்றைக்கி வந்துச்சேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட் இது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு வீட்டுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவ்வளோ ஸ்பைசி சிக்கனை சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்லிங்காக இருந்தது. ஏன்னா ஃபுல் ப்ரோட்டீன் தான் நான் சாப்பிட்டது, ப்ரோட்டீன் வித் ஃபைபர். அதுக்கடுத்து நம்மளோட வந்து பையன் வந்து இல்லை நம்ம ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சிஸ்லர் சாப்பிட்லான்னா, இது வந்து ஐஸ்கிரீம் பட் அது வந்து கேக்கு, அது கேரமல் ஊற்றிருந்தாங்க மேலே. அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ லைவ்லியாக இருந்தது வித் சிஸ்லர் பிளேட்டில். அவ்வளோ ஹாட்டாக இருந்தது. சரி நானும் எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டேன். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதே தான். இதில் பெருசாக நண்டூஸ்க்கான ஃப்ளேவர்லாம் கிடையாது. அப்புறம் அப்படியே பில்லு வந்துடுச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். தொடக்கறி மட்டுமே வந்துட்டு ரூ. 1000. அப்புறம் பே பண்ணிவிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற ஃபினிக்ஸ் மாலுக்கு வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் இருக்க நண்டூஸ் ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. சவுத் ஆப்ரிக்கன் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஃப்ளேவர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் நண்டூஸுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வேளச்சேரியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவோ இடத்துல இது இருக்குது, நம்ம சென்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.